வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே நவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனா புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு சரஸ்வதி ரகசிய உபநிஷத்தினுடைய 18வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதுவரைக்கும் கர்மகாண்டம் தான் போய்கிட்டுருக்கு. கர்மகாண்டம்னு சொல்கிறது பக்தி ஆதாரத்தை வச்சு ஒரு தேவதாவை தியானிக்கிறது, அவர் நாமத்தை ஜபிக்கிறது, உபாசனா பண்ணுறது, இதெல்லாம் அதுக்குள்ளே அடங்கும். இது வரைக்கும் பார்த்துருக்கிற மந்திரங்களில் 17 மந்திரங்கள்லேயும் சரஸ்வதிக்கு பலவிதமான முகங்களை தியான மந்திரமாகவும் ஜபிக்கிற மந்திரமாகவும், தியானிக்கிற ஜபிக்கிற மந்திரங்களுக்கு பொருள் தரக்கூடிய அர்த்தம் தரக்கூடிய மந்திரங்களாகவும் மூணுத்தையுமே சொல்லுது. தியானிக்கிற மந்திரம் ரிஷி, சந்தம், தேவதா, அப்புறம் பீஜம், 4 விஷயங்களை சொல்லும். அப்புறம் ஜபிக்கிறது, அதுக்கான அர்த்தம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது இந்த 18வது மந்திரம் ஒரு மந்திரத்தை சொல்லி ஜப மந்திரமாக தியான மந்திரமாக சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்ல போகுது. மகோ அர்ண இதி அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்குது. இதெல்லாம் கர்மகாண்டம் போனீங்கன்னா இதை பற்றிய டீட்டெயில்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் அந்த விவரங்கள் தெரிஞ்சவங்க அதையே ரொட்டீனாக அதுக்குள்ளேயே இருப்பாங்க. கர்மகாண்டம் என்னது? ஒரு முடிவில்லாத ஒரு மார்க்கம். அது நிறைய உபாசனை இருக்கும், நிறைய யாகங்கள் இருக்கும், நிறைய ஹோமங்கள் இருக்கும், நிறைய தேவதா இருக்கும், நிறைய அப்படி வெரைட்டிஸ் இருக்கும். என்னென்னா மக்கள் நலமாக வாழலாம், வேறு என்ன. இப்போ எல்லாருமே செய்கிற தவறு என்ன அப்படின்னு கேட்டால், கர்மகாண்டத்தை கடைபிடித்து பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம், ஆனால் பிரச்சனைகளே வராமல் தடுக்க முடியாது. ஞானகாண்டத்தினுடைய சிறப்பு என்னென்னா, கர்மகாண்டம் வீடு, மனைவி, மக்கள், பணம், நோய் தீர்க்கணும், இந்த 5 தத்துவங்களை தாண்டி சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் அது நிரந்தரம் இல்லைங்கிறது தான் இங்கே சொல்ல வருது. மறுபடியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாவகாரியம் நடந்துச்சுன்னா போச்சு, அப்புறம் அந்த குடும்பமே இதாகிடுச்சு, சரிஞ்சிடுச்சு. வாழ்ந்தாரும் இல்லை, செத்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் வாழ்ந்தாரும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தாரும் இல்லைன்னா பழமொழிகள் இருக்குது. அப்பா பெரிய தர்மசனாக இருந்தானா புள்ள ஓரளவுக்கு பாதி அதில் சரி பாதி இருப்பான், பேரன் நேராக ஆப்போசிட்டாக இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் மறுபடியும் நல்ல குழந்தை பிறக்கும். இப்படியே மாறி 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 வருதில்ல. அதெல்லாம் கர்மகாண்டிங்களுக்கு உள்ளது. அது அவங்க புரியாது. அவங்களுக்கு இது கேட்க தெரியுது, தனக்கு இது 5 வேணும்னு கேட்க தெரியுது, அப்புறம் தான் பிள்ளைக்கு வேணும்னு கேட்க தெரியுது, அப்புறம் பேரனுக்கு வேணும்னு கேட்க தெரியுது. ஆனால் இது நிரந்தரமான தீர்வு ஒன்று இருக்குது, அதை பிடிக்கணுங்கிற அறிவு தான் இல்லை. சுயமாக சிந்திக்கிற புத்தி இல்லவே இல்லை. எல்லாருக்கும் பக்தி இருக்குது, எல்லாருக்கும் ஞானம் இருக்கானா இல்லை. அதனால் சௌகரியமாக வாழ்கிறோம், அதுவே நம்மளுக்கு நீடிக்கும்னு நினைக்கிறான். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒரு ஒரு 1 லட்ச ரூபா வாங்குறான் வச்சுங்களேன். இன்னொரு கம்பெனியில் இவன் ஒரு மனசுக்குள்ளே தேடல் இருக்குது, இன்னொரு கம்பெனி போனால் 2 லட்சம் கொடுப்பான்,
இங்கே இருக்கமே, அங்கே போனால் நல்லாயிருக்கும், அங்கே போனால் நல்லாயிருக்குன்னு சிந்திச்சுட்டே இருக்கிறான். சரிண்ணா அங்கே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது, போகிறான். 2 லட்சம் 2 லட்சம்னு ஒரு 1.5 வருஷம் வாழ்கிறான். 2வது வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பெனி லாக் பண்ணுறான், கம்பெனியை மூடுறான். எது நிரந்தரம்? எப்பேற்பட்ட கம்பெனிஸ்லாம் தோன்றுது, நிற்குது, மறையுதா இல்லையா? அப்போ இது எது நடந்தாலும் நீ கவலையும் துக்கமும் பயத்துக்கும் தானே ஆளாகிற. நீ நல்லா இருக்கும்போதே 2 லட்ச ரூபா நிரந்தரமாக உனக்கு வருங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட நிற்குமோ, நடக்குமோ, நம்மளை வச்சுருப்பானா, எடுத்துருவானா, ஆள் குறைப்பு லிஸ்ட்டில் நம்ம இருக்கோமா? எப்போ பார்த்தாலும் பயந்து சாகரியா இல்லையா? அப்போ சம்சாரி இந்த பக்திங்கிற கர்மகாண்டத்திலேயே இருந்து செட்டில்டான வாழ்க்கை வாழ்கிறோம். இது நிரந்தரம்னு நினைக்கிறான். அது நிரந்தரம் இல்லாமல் மாறி மாறி போயிடுது. அப்போ நவரசங்களுக்கும் ஆளாகிறான். ஒரு நேரம் அழுகுறான், ஒரு நேரம் சிரிக்கிறான். வாழ்க்கைனே இப்படி தான் இருக்குங்கிறான். சம்சாரியாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். நீ சம்சாரியாக இரு, அதே நேரத்தில் இறையும் தேடுங்கிற ஒரு புத்தி உனக்கு இருந்தால் இறையும் தேடு, இறைவனையும் தேடுங்கிற ஒரு அதிமுக்கியமான மகா வாக்கியம் இது, தெரியுமா? இதை ஒரு பேரண்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்களா? எந்த பேரண்ட்டு சொல்லித்தராங்க? இறையும் தேடு, இறைவனையும் தேடுன்னு. நல்லா இறை தேட கற்றுக்க, நல்லா பணம் சம்பாதிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா நிறைய மந்திரங்கள், நிறைய ஃபார்முலாலாம் படிச்சுக்கணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும். அதுக்கு அர்த்தம் இருக்கோ இல்லையோ, மெமரி பண்ணிக்க. நீ மெமரி பண்ணலாம், நீ உன்னை தொடச்சி கட்டிடுவேன் என்னென்ன சொல்கிறாங்க. இறையும் தேடு, இறைவனும் தேடுன்னு யார் சொல்லித்தரா? என்றைக்காவது கோயிலுக்கு இவங்க போனால் அழைச்சிட்டு போகிறேன், இவங்களே போகிறது கிடையாது. எந்த உயர்வான விஷயங்களையும் உள்ள இன்புட் பண்ணுறாங்கன்னான்னு கிடையாது. ஏன்னா நேரம் இல்லை அவங்களுக்கு, போட்டோம். அப்போ தர்மத்திலேருந்து கர்மத்திலேருந்து ஞானத்துக்கு வரணுங்கிறது, ஞானத்தில் நிரந்தரமான தீர்வு இருக்குங்கிறது, எந்த பிறவி எடுத்தாலும் நீ பயம், கவலை, துக்கம், பதட்டங்கிற எந்த நெகட்டிவும் இல்லாத ஒரு மேன்மையான வாழ்க்கையை நீ வாழ முடியுங்கிறது நிரந்தரமாகும்போது அது எப்படி போகணும், எங்கே இருக்குது, யாரை பிடிக்கணுங்கிற தேடுதல் உருவாகும். அது வரைக்கும் இவன் என்ன பண்ணுறான்? அப்புறம் பேரனு பையனு கேட்குறான், பேரனு கேட்குறான். இது கூட தெரியல. உன்னுடைய ஜாதகம் வேறு, அந்த குழந்தையுடைய ஜாதகம் வேறு, உன்னுடைய ஸ்டார் வேறு, அந்த குழந்தையினுடைய ஸ்டார் வேறு. அது ஒரு குறிக்கோளோடு இந்த உலகத்துக்கு வந்திருக்கு, நீ ஒரு குறிக்கோளோடு வந்திருக்க. உன் வேலையை நீ பாரு, அது வேலையை அது பார்த்துக்கும். அதுக்கு பாதுகாப்பும் ஒரு கண்காணிப்பும் நீ கொடுத்துக்கிட்டே வா. அது சொல்லதை கேட்டு சரியான ட்ராக்கை பிடிச்சிச்சின்னா அது மலர போகுது. இல்லை நான் என் இஷ்டத்துக்கு தான் போவேன்னா அது என்ன வேணாலும் ஃபேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதில் நீ என்ன பண்ண போகிற? என்ன பண்ண முடியும் உன்னால்? 24 மணி நேரம் அதை பிடிச்சிக்கிட்டே தொங்க போறியா? எத்தனை விஷயங்கள் அறியாமையிலே வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ யாருக்குமே ஒரு நல்ல குறிக்கோளே இல்லை. பணம் சம்பாதிச்சுட்டா போதும், அதில் சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ளேயே செத்து மடிக்கிறீங்க. நீ வாழ்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறியா, சாகிறதுக்கு சம்பாதிக்கிறியா? பிஸ்னஸ் அதே மாதிரி தான். கடனை வாங்குன்னு பேங்க்லாம் டார்ச்சர் பண்ணி கடனை அவன்ட்டு மேலே தலையில் கட்டி விட்டு எந்த பேப்பர் வேணாம், 0 இன்ட்ரெஸ்ட், அதில் இல்லை, இது இல்லை, 5 நிமிஷத்தில் தரேன், 3 நிமிஷத்தில் தரேன், 10 செகண்டில் தரேன். எவ்வளோ ஃபோன் கால் வருது. சாமானியனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? கொழுந்துடுறான். அப்புறம் கமிட் ஆகிடுறான். அப்புறமா அவர் லாக் ஆகிட்டேங்கிறாரு. அப்புறமா நான் சூசைட் பண்ணிக்க போகிறேங்கிறாரு. எவ்வளோ வீடியோஸ் வருது. இப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் இருக்குல்ல, அது உணர்வு மிக்கது, பூர்வமானது. அதை மனங்கிற ஒரு சக்தி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. அது மனங்கிறது ஜெகத் தத்துவம். பிரம்மான்னு சொன்னேன்னா மனம்ங்கிறதே ஜெகத் தத்துவம். எங்கெல்லாம் ஜெகத் இருக்கோ, எங்கெல்லாம் பொருள் இருக்கோ அது பின்னாடி போயிடும். அது நல்லது கெட்டது அதுக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லது மேலானது கீழானதுலாம் தெரியாது. ஒரு காலகட்டங்களெல்லாம் உங்கள் எல்லா கண்ணையும் கட்டி ஒன்று இந்த சினிமா பாட்டு ஒண்டி தான் அதில் இருக்கிறது தான் உனக்கு வேத வாக்குன்னு அப்படி லாக் பண்ணி வச்சுருக்கோம். உன் கொள்கையே மறைச்சிடும். உன் டைம் முடிகிற வரைக்கும், அந்த காலகட்டங்கள் நீ முடிகிற வரைக்கும் உன்னை அப்படியே பிளாக் பண்ணி அந்த சினிமாவில் அந்த ஹீரோ அந்த ஹீரோயின் அப்படியே கொண்டு போகும். அதுதான் உலகம்னு வச்சுருக்கோம். ஏன்னா உன்னை உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு நீயும் தயாராக இல்லை, அதுவும் தயாராக இல்லை. அது என்ன பண்ணுது? உன்னை அப்படியே கொண்டு போய் இதுதான் உண்மை.
அதுலேருந்து நீ வெளியில் வர்றதுக்குள்ளே உன் காலம் போயிடுது. அதுக்கப்புறம் நீ அந்த நிலையை தொடணும்னு நினச்சா 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் போராடுறானா இல்லையா? உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் கவர்மெண்ட் வேலை வாங்கியிருக்கான்? வாங்கியிருக்கானா இல்லையா? வாங்கிட்டு இருக்கானா இல்லையா? நீங்கள் எங்கே தூங்குனீங்கன்னா விழிப்பு நிலையில் தூங்குறீங்க. அதனால் எங்கே இன்டர்வியூ நடக்குது, எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, எதை பற்றி உங்களுக்கு தெரியும்? ஒரு புரியாத புதிராக இருக்கா இல்லையா? நடந்துட்டு தானே இருக்குது. அதனால் ஒரு நிரந்தரமான அமைதியும் ஆனந்தம், அந்த நிரந்தரமான அமைதியும் ஆனந்தத்தை இழக்காமல் நீ செயல்படணும். நான் பலமுறை எனக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் உபதேசம் என்னன்னா, எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருங்கிறது தான் உபதேசம். ஒன்று, அதுக்காக எப்போதும் போல இரு, யதார்த்தமாக இருந்தால் சாமானியம் இருக்கிறது அர்த்தம் இல்லை. ஒரு விழிப்பு நிலையில் இருன்னு அர்த்தம், ஒரு அறிவில் நில்லுன்னு அர்த்தம், நல்ல நோக்கத்தோடு இருன்னு அர்த்தம். ஒரு பாயிண்டா? இப்போ அடியன் பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று கையில் எடுக்கணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கும் போது இப்போ இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்களா, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக 1000 சென்டரை உருவாக்கிட்டு போயிடணுன்னு நிரந்தரமாக ட்ரெடிஷ்னலாக அது விளங்கும். எனக்கு தெரியும், அடியன் இது வரைக்கும் ஆரம்பித்தது எதுவும் நின்னது கிடையாது. அதனால் அது விளங்கும். நல்ல காரியம் எல்லாருக்குமே ஈடுபாடு இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் முருகன் இருக்கிறான், எல்லோரும் அதை வழி நடத்துவாங்க. முருகனே அதுக்கு லீடர்ஷிப் எடுத்து நடத்திக்குவார். எனக்கு அதில் ஒன்றும் இது இல்லை. அதே எப்படி தெரியுமா நடத்த சொல்கிறாரு, நீ இருக்கிற இடமே தெரியக்கூடாது யாருக்கும், அமைதி ஆனந்தம் குறையக்கூடாது, உக்காந்த இடத்துலையே எல்லாத்தையும் பண்ண கற்றுக்கோ. பாருங்க, இது கோடியில் ஒரு வார்த்தைங்க. இதெல்லாம் எனக்கு வரமாக தோன்றுறது. எனக்கு சுவாமி நமக்கு உறக்கச் சொல், உண்மையை உறக்கச் சொல்லுன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சுவாமிகிட்டேருந்து வரும்போது அப்படியே அமிர்தமாக வாங்கி அப்படியே பருகுவேன். அதுதான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சி இப்போ சொல்கிறேன். எவ்வளோ பெரிய பெரிய டார்கெட்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெரிய டார்கெட்னா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்டர்டெயின் பண்ண மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன்னா அதே இதாக இருப்பேன் அப்படின்னு இருக்கீங்கல்ல. அது சாமானியர்கள் இருக்கலாம். அறிவுள்ளவர்கள் அந்த காரியத்தை நடத்துறதுக்கான அறிவை தான் சிந்திக்கணும். அதெல்லாம் வேதம் சொல்லித்தருது. நிரந்தரமான அமைதி ஆனந்தங்கிறத வலியுறுத்துகிறேன் அடியன். ஒவ்வொரு ஆடியோனும் ஒவ்வொரு விஷயங்களை வலியுறுத்திக்கிட்டே வருவேன். ஒரு ஆடியோவில் எதை வலியுறுத்துகிறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே கதவுகள் திறக்கப்படும். இப்போ நீ இருக்கிற இடமே தெரியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு படோடபம் இருக்கக்கூடாது, ஒரு பந்தா இருக்கக்கூடாது, ஒரு அகங்காரம் துளி கூட அணுவளவு கூட இருக்கக்கூடாது, யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது, யாரையும் பார்க்க மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன்னா அது இது இல்லை, அது பகட்டு அல்ல, அது ரியாலிட்டி. சொன்னால் ஏற்றுக்க மாட்டேறாங்க. யாரும் எனக்கு மெசேஜ் அனுப்பாதீங்க, யாரும் எனக்கு ஃபோன் பண்ணாதங்கன்னு சொல்லி 5 வருஷம் வரைக்கும் ஃபோன் கால் வந்துட்டு தான் இருந்துச்சு, மெசேஜ் வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போயும் ஆர்வ கோளாறில் சில பேர் மெசேஜ் போட்டு தான். சிஷ்யர்களுக்கு எக்ஸம்ஷன் நான் பல முறை சொல்லிட்டேன். சிஷ்யர்களுக்கு எல்லா விஷயத்துலையும் எக்ஸம்ஷன் உண்டு. மற்றவங்களுக்கு ஏன் சிஷ்யர்கள்னால் அவங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. மற்றவங்களுக்கு புரியாது, அவங்கள போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மொட்டையாக சொன்னால் அவர் யாரையும் பார்க்குறதில்ல, யாரையும் பேசுகிறதில்ல. அப்படி ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கு. உண்மை தான், அது இருந்துட்டு போடும். என்ன பேசி என்ன ஆக போகிறது? ஆனால் நம்மளுடைய செயல் மக்கள் மத்தியில் பேசப்படணும். தேடிட்டோம் எல்லோரும். என்னப்பா எல்லோரும் தேடிட்டு இருக்கட்டும். என்ன இறைவனை தான் தேட மாட்டோம், வேதத்தையாவது தேடட்டும், வேதாந்தத்தையாவது தேடட்டும், ஞானத்தையாவது தேடட்டும், குருவை தேடட்டும். அதனால் நிரந்தரமான தீர்வு தான் ஞானம். பிரச்சனைகளுக்கு மருந்து சொல்வதோ சொல்யூஷன் கொடுக்கறதோ அல்ல, பிரச்சனைகளே இல்லாமல் பண்ணுவது ஞானம். யாரோட பிரச்சனை பண்ண போகிற? சிவசித்தாந்தம்லாம் எதுவும் கிடையாது. சிவசித்தாந்தம் இது இருக்கா? இந்த உலகமே என்னது? துவைத்தமாக இருக்கிறதுக்கு என்னக்கா? ஏன் துவைத்தம் வேண்டாம் நம்ம சொல்கிறோம்னா, அவன் பல பிறவியில் ஒரு கொள்கையில் பயணிச்சிட்டு இருப்பான், அதை விட்டு வரமாட்டான் வெளியில், அதிலே போய் முட்டிக்கிட்டே கிடப்பான். அதை விட மேலான அறிவு இருக்கா இல்லையா? இப்போ உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்களே ஸ்கூலில், ப்ரைமரி 8th ஸ்டாண்டர்டு 10th +2னா எல்லாம் படிக்கட்டு தான்.
அதுவே இறுதி கிடையாதுல்ல. நீங்கள் படிக்கட்டில் இருக்கிறீங்கிறதே உங்களுக்கு தெரிய மாட்டுது, யாருக்குமே தெரியறதில்ல. இதுதான் ஃபைனல் நினச்சிக்கிறான். இப்போ வீடு, மனைவி, மக்கள், இந்த காரு, பணம், பங்களா இதெல்லாம் வந்துடுச்சு, நோயெல்லாம் ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன்னா அதுதான் இனிமேல் நம்ம எப்போதும் இப்படி தான் இருப்போம்னு நினச்சிட்றான். அங்கே தான் ப்ராப்ளம் வருது. மிடில் கிளாஸினுடைய பெரிய மைனஸாக இதை நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு விசேஷம் இருக்குது, அது பேர் ஞானம். அதுக்கு நீ தொடர் முயற்சிகளை பண்ணால் அது பேர் யோகம்னு பேர். ஞானத்தை பெறுவதற்கு நீ என்னெல்லாம் முயற்சி பண்ணுறியோ அது பேர் யோகம். இப்போ 8 மணி நேரம் சத்துவகுணம், 16 மணி நேரம் உபாசனாவில், அதாவது மனனத்தில் உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரி சொன்னோமா, அது தனியாக உட்காந்து 8 மணி நேரம் உட்காருன்னு சொல்லலை, 8 மணி நேரம் சிந்தின்னு சொல்ல வரோம். புரியுதா இல்லையா? ஆனால் நீங்கள் சிரவணத்தில் 8 மணி நேரம் உட்காரணும், 3 மணி நேரம் உட்காரணும். சிரவணத்தில் மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்கிறோம்ல, அங்கே வந்து நீ டைரெக்டாக உட்காந்து கேட்டு விஷயம் உள்ளே போகலை, உள்ளே போகலாமல் நீ எதை மனனத்தை பண்ண போகிற? எப்படி மனனம் பண்ணுவ? அறிவே உள்ளே வரலை, எப்படி எதை மனனம் பண்ணுவ? மனனத்துக்கு நீங்கள் நேரமே ஆரம்பத்தில் 8 மணி நேரம் இருந்தால் உக்காந்திங்கன்னா, ஏகாந்தமாக உக்காந்திங்கன்னா, அது விஷயமாக சிந்திக்க ஆரம்பிக்க சிந்திக்க 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 கண்ணை திறந்துலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் அதுக்கான சொல்யூஷனை தேடி மனம் என்ன பண்ணும்? தொடர்ந்து மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தவங்களை தொடர்ந்து திட்டாங்க நினச்சி அழுது அப்படியே முடங்கி போகிறாங்களே, சில பேர் அப்படி இருப்பாங்க. நினச்சாலும் அப்படியே திட்டாங்க அது மனனம். திட்டாங்க அது மனனம். அப்படியே ஓம் திட்டாங்க ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, திட்டாங்கன்னு மனனம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இன்னும் இது வரைக்கும் நீங்கள் உயர்வான கருத்து எதுவும் சொல்லலை. சிஎம் ஜோதிகின்னு சொல்லுதே, அது என்ன அர்த்தம்? அப்படி நான் மனனம் பண்ண போகிறீங்க, புரியுதில்ல? அதனால் மனனை அதையே நினச்சி கண்ணு திறந்ததுலேருந்து கண்ணை மூடுற வரைக்கும் திட்டாங்க. அப்படி இல்லாமல் நிரந்தரமான அமைதியும் ஆனந்தமுங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறேன். அதை நோக்கி பயணிக்கணும். நீங்கள் அந்த புள்ளியை, அந்த சர்வேஸ்வர நிலையை இந்த பிரம்மஞானம் தருகிறது. புரியுதா? 5வது நிலையை சொல்கிறேன். மகோ அர்ணயத்தி மந்திரஸ்ய, மகோ அர்ணன்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது. இது புகழ்பெற்ற மந்திரமாக இருக்கும் கர்மகாண்டத்தில். அதனால் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துட்டாங்க. நம்ம சொல்கிறோம்ல, அகம் பிரம்மாஸ்மியில் ஏதோ 2 வார்த்தை, அதில் ஒன்றும் சொல்ல முடியாது. அனோரணியான் அப்படின்னு ஆரம்பித்து முதலியன்னா மகோமகியான்னு சொல்கிறோம்ல, ஒரு பாதியை சொன்னால் இன்னொரு பாதி நம்ம கண்டுபிடிச்சிருவோம்ல, அது மாதிரி முக்கியமான மந்திரம்தான் இந்த ஒரு 2 வார்த்தையை சொல்லி அகோ மர்ண இத்தி, அகோ மகோ அர்ண என்ற மந்திரத்தினுடைய ஒரு மந்திரம் எழுதியிருக்காரு. அது சரஸ்வதியை பற்றியது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அதை எழுதினவர் மதுஷ்சந்த ரிஷிகி, காயத்ரி சந்தகா, சந்தம் வந்து காயத்ரி மீட்டர், சரஸ்வதி தேவதா, பீஜ மந்திரம் என்னன்னு கேட்டால் ஷவ் பீஜம் சக்தி கீழகம் 3த்துக்கும் ஒரே வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி அங்கன்யாசம் பண்ணுங்க. சொல்கிறது புரியுதா? மகோ அர்ணக மதுச்சந்த ரிஷிகி, காயத்ரி சந்தக, சரஸ்வதி தேவதா, பீஜம் க்ரீம் சக்திம் குரோம் கீழகம் அப்படின்னு அங்கன்யாசம் பண்ணுறேன். அந்த அங்கன்யாசத்தை பண்ண சொல்லு. அந்தர்யாம் ஆத்மனாம். இப்போ அந்த பீஜத்துக்கு உட்பொருள் என்னங்கிறத அடுத்த மந்திரத்தில் சொல்லுது, 19வது மந்திரத்தில். அந்தர்யாமி ஆத்மனா விஸ்வம் திரிலோக்கியம் யா நியச்சதி. இந்த மந்திரத்தில் சரஸ்வதி எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாத்மாவாக இருக்கிறாள். இது சொன்ன இல்லையா? அந்தர்யாமே சூத்ராத்மான்னு 2 வார்த்தை இருக்குது. முக்கியமான சித்தாபாசம், வேறு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே தெரிஞ்சது தான். இதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஆனால் வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. அந்தர்யாமின்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பொருள் இருக்குது. இப்போ பூமி இருக்குது, பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது.
பூமி சுத்துறதுக்கு காரணமாக உள்ள ஒன்று இருக்குது, அதை இயக்கிற சக்தி, அது பேர் அந்தர்யாமி. புரியுதா? அது எதை வச்சு சுத்த வைக்குதுன்னா பிராணனை வச்சு சுத்த வைக்குது. பிராணன் சூத்ராத்மா. இப்போ பூமி தான் சுத்துறேன்னு தெரியுமே தவிர என்ன ஒரு சக்தி உள்ளே இருந்து சுத்த வைக்குதுன்னா அதுக்கு தெரியாது. இப்போ வாயு நான் பேசுகிறேன்னு சொல்லுதே தவிர வாயு பேசுகிறதுக்கு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தியை ஒரு சித்து இயக்குதுங்கன்னா அது தெரியாது. எது இயக்குதோ அது சித்து, அது பேர் அந்தர்யாமி. எதை வச்சு எந்த கருவியை வச்சு இயக்குதோ அது பேர் பிராணன். எல்லா இயக்கத்துக்கும் அசைவுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் சுற்றுது தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் சுற்றின்னு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத அணு இருக்குல்ல, அணுக்குள்ள நியூட்ரான் புரோட்டான் சுற்றிக்கிட்டே இருக்கு. காரணம் என்ன? அதுதான் இயக்கம். காரணம் என்ன? அதான் பிராணன். புரியுதா? இப்போ ஒரு விஷயம் சைத்தன்யமாக இருக்குது நகருதுன்னா அங்கே என்ன இருக்குன்னா பிராணன் இருக்குன்னு. பிராணன் இருந்தால் சைத்தன்யம் இருக்குன்னு இருக்கும். சித்து இல்லாமல் பிராணன் ஜடம். நல்லா புரிஞ்சுங்க. சித்தில் இருந்து தான் பிராணன் வருது. புரியுதா? பிராணன் வெளியில் சித்து ஈஸ்வரனுடைய சேர்க்கையினால் ஏற்பட்ட முதல் பொருள் பிராணன்னு சொன்னோம். பிராணன் இயக்க சக்தியாக இருக்கிறது. அதுக்கு காரணம் சித்து. புரியுதா? அப்போ அந்தர்யாமி சூத்ர ஆத்மாங்கிற தத்துவத்தில் இந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அந்தர்யாமி ஆத்மனா, ஆத்மாவுக்கெல்லாம் அந்தர்யாமியார். ஆத்மானாலே அந்தர்யாமி தான். ஆத்மாங்கிற ஒரு வார்த்தை தாங்க நிரந்தரம். பரமாத்மாங்கிறது புரிய வைக்கிறது சமஷ்டி, ஜீவாத்மாங்கிறது உடம்புக்குள்ளே இருக்கிறது வியஷ்டி. பொதுவானதே ஆத்மா. ஆத்ம உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அதில் எல்லா ஆத்மாவையும் சொல்லியிருக்கோம். ஆனால் நடைமுறையில் வேறு மாதிரி, அதை ஆனால் பேச்சு வழக்கத்தில் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் உண்மை. ஆத்மாங்கிற வார்த்தை பொது, பரமாத்மாங்கிறது புரியறதுக்காக மேலான இதுன்னு என்றும், ஜீவாத்மாங்கிறது ஜீவனுக்குள்ளே இருக்கிறதுனால ஜீவாத்மா, உபாதிகள் உடையது ஜீவாத்மா, உபாதிகள் அற்றது பரமாத்மா. கடாகாசம் மகாகாசம். புரியுதா? இப்போ இந்த அந்தர்யாமி ஆத்மனா அது மட்டும் இல்லை, விஸ்வம், திருலோக்கியம். இப்போ நம்ம இது வரைக்கும் போகிறோம், நிரந்தரமான தீர்வை நோக்கி எங்கே போகிறோம்? சத்தியஸ்வரூபத்துக்கு போகிறோம். எது உலகத்துக்கு எது ஆதாரமாக இருக்கோ அது படைத்த லோகத்துக்கு. மற்ற வழிமுறைகள்லாம் மதத்தவர்கள் ஸ்வர்க்கத்தை தான் இறுதியாக வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் பூரணமாக இது மற்ற மதத்தை படிக்கலை. ஆனால் பொதுவான கருத்து என்னான்னு கேட்டால், அவங்களுடைய உச்சமே என்னது? ஸ்வர்க்கம். ஏதோ ஒரு லோகத்தில் ஒரு பிதா இருக்காங்க, ஒரு பாரடைஸ் இருக்குது, ஒரு எல்லாரும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு லோகம் இருக்குது. அதுதான் இறுதி விஷயமாக நினைக்கிறாங்க. அப்போ அந்த லோகம் இருக்குன்னா துவைத்தம். துவைத்தம் இருந்தால் என்ன வரும்? மாறுபாடுகள் வரும், வேறுபாடுகள் வரும். துவைத்தம் இருந்தால் நல்லா புரிஞ்சுங்க. துவைத்தம் இருந்தால் மாறுபாடுகள் வரும், வேறுபாடுகள் வரும். இப்போ நீங்கள் ஒரு கருத்தை, உயர்வான கருத்து, உன்னதமான கருத்து, அதை நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அதுக்கு விமர்சனம் மார்க்கு போடுவான். போடுவானா போட மாட்டானா? என்ன காரணம்? அறிவு நிலையில் அவனுக்கு ஏற்றத்தாழ்வு அவனுக்கு இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் சொல்கிற வார்த்தை எல்லா அறிவு நிலைகளையும் கடந்த சிகரத்தில் உள்ள வார்த்தை அது. அதுதான் வெர்டிக்ட்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே வார்த்தை இல்லை, அதுக்கு மேலே தீர்ப்பும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மாதிரி தான் இந்த ரிஷிகள் ஆராய்ச்சி பண்ணி. ஒருத்தவங்க இல்லை, ஒரு ரிஷி இன்னொரு ரிஷிகிட்ட போய் டவுட்டு கேட்குறாரா இல்லையா? அவர் சந்தேகம் இருந்தால் டவுட்டு கேட்குறாரு பாருங்கள் போய். அப்போ நாம் லோகத்துக்குள்ளே போல சொரூபத்துக்குள்ளே போகிறோம். எந்த ஒன்றை இந்த உலகை இயக்குகிறதோ, எந்த ஒன்றை அறிந்தால் உலகத்தின் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ, எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைய முடியுமோ அந்த ஒன்றை நோக்கி பயணிக்கிறோம். புரியுதா? ஆரம்பத்தில் அவர் அங்கே இருக்கார், நாம் இங்கே இருக்காருன்னு தோணும். அதுதான் துவைத்தம், அதுதான் சகுனம், அதுதான் உபாசனா. ஆனால் நம்ம உடம்புக்குள்ளேயே வேதாந்த ஞானம் வந்ததுக்கப்புறம், குரு உபதேசம் பண்ணதுக்கப்புறம், நான் சித்து, சத்துங்கிறது என்னுடைய உடம்புலையே புருவமத்திலேயோ சஹஸ்ராத்திலே இருக்கே, நானும் அதுவும் ஒன்று தான். எனக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேறுபாடை ஏற்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு இருட்டு இருக்கே, ஒரு மறைப்பு இருக்கே,
அதனால் என்ன நான் அல்பமாக நினச்சிக்கிறேன், குருவும் வேதமும் நீ அல்பம் இல்லை, நீயும் அவர் ஒன்றுன்னு சொல்லுது. அது எத்தனை மந்திரங்களில், 11,000 மந்திரங்களில் ஒரு வார்த்தையை சொல்லுதுங்க. நமக்கு தெரிஞ்சு இந்த வெறும் கையில் கிடச்ச 108 உபநிஷத்தை வச்சு சொல்கிறோம். இந்த 11,000 மந்திரத்தில் நீயும் அவரும் ஒன்றுங்கிற வார்த்தையை வெவ்வேறு விதமாக வெவ்வேறு வழிமுறைகளில் வெவ்வேறு உதாரணங்களை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்பவும் புரியலை. குரு இருந்தால் நிச்சயமாக புரியுங்க. குரு இல்லைன்னா புரியவே புரியாதுங்க. குரு இல்லாமல் எனக்கு இது புரியலைன்னு சொல்கிறான்னா அவன் யூடியூப் ஃபாலோ பண்ணுறான். யூடியூப்பு உனக்கு மனனத்துக்கு பயன்படுத்திக்கலாம், விசாரத்துக்கு பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே குருவோட விசாரம் செய்திருந்தால் உனக்கு நீ மனனம் பண்ண முடியும். அனுமானங்கிறது எப்படிங்க பண்ண முடியும்? ஏற்கனவே அதை பற்றி அறிவு இருந்தால் தாங்க அனுமானம் பண்ண முடியும். இப்போ நான் அடியா 99% ஃபைத்து 1% அனுமானம்னு சொல்கிறேன்னா ஏற்கனவே ஒரு டச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மந்திரம் வந்து அதை நான் வெளிப்படுத்துவேன், அனுமானம் சொல்லிவிடுவேன். இந்த இடத்துல அனுமானமாக சொல்கிறேன்னு சொல்லிவிடுவேன். ரெண்டாவது, பல இடத்துல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகவே இந்த பக்தி யோகத்தை சிவசக்தி உதாரணத்தை சொல்லி புரியும். ரொம்ப ஈஸியாக புரியுது உங்களுக்கு. அப்படி அந்தர்யாத்மனா விஸ்வம் திரிலோக்கியம் நியஞ்சதி, இதெல்லாம் நியமிக்கிறவள், கட்டுப்படுத்துபவள் இவளே. ருத்ர ஆதித்ய ஆதி ரூப ஸ்தா யஸ்மா யஷ்யாம் ஆவேஷிய தாபுனக. இப்படி ருத்ரர்கள் ஆதித்யர்கள் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருப்பவள் இவளே. இவ எல்லாரும் ஒரு சூத்திரத்தை வச்சு கோத்து வச்சுருக்கா. புரியுதா? கையில் வச்சுருக்க ஜபமாலை இருக்க அக்ஷமாலை சரஸ்வதி, அதில் இருக்கக்கூடிய எல்லா மணிகளும் தேவதைகளும் வச்சுங்க. 54 அக்ஷரம் இருக்கும், 51 அக்ஷரம். தியாயந்தி தியானிக்க சர்வரூப ஏகா சா மாபாத்து. எல்லா ரூபத்துக்கும் ஒரே ஒருத்தி தான் ஆதாரமாக இருக்கா. அவ மாங், அந்த அம்பாள். பாத்து, பாதுகாக்கட்டும் சொல்கிறோம்ல, அதை நேற்றே சொன்னேன். பாத்து, காக்கட்டும். சரஸ்வதி சௌ மகா அருண. அடுத்த மந்திரம் சௌஹ மகா மகோ அருண. சரஸ்வதி பிரச்சோதயதி கேத்துனா. அவள் ரொம்ப ஒளியுடன் அறிவை தூண்டுகிறாள். தியோயோன பிரஜோதயதி கேதுனா. தியோ விஸ்வ விராஜதி. தியோ விஸ்வா விராஜதி. புத்தியில் அவள் அமர்ந்திருக்கிறாள். விராஜதி அமர்ந்திருக்கிறாள். புத்தியில் அறிவாக அமர்ந்திருக்கிறாள் சரஸ்வதி. புத்தி தேவதா தானே. அடுத்தது சத்வாரிம் வாகதி. சத்வாரி வாகத்தின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது. அதில் மந்திரஸ்ய யார் எழுதுனா? உச்சத்யுபு ரிஷிகி திருஷ்டுப் சந்தக சரஸ்வதி தேவதா. ஐம் இது ஐம் மந்திரம் வந்துச்சு, பீஜ மந்திரம், சரஸ்வதியினுடைய பீஜ மந்திரம். ஐம் பீஜசக்தி கீழகம் மந்திரேன்னு ஞாசக. இந்த வார்த்தையை சொல்லி ஞாசம் பண்ணணும், அங்க சுத்தி பண்ணணும். யா பிரத்யேக திருஷ்டிர் பி ஜீவ வியர்ஜயமான அனுபூயத்தே. யார் யா பிரத்யேக் உட்பொருளாக இருக்கிறா, அதாவது சித்தாய் இருக்கிறா, அந்தர்யாமியாக இருக்கிறா, பலவிதமாக உபாதிகளோ கொண்டு இருக்கிறாளோ, வியாபினி பரவி இருக்கிறாளோ, ஞப்தி ரூபைக்கு அறியும் சக்தியாய் இருக்கிறாளோ, உணர்வாய் இருக்கிறாளோ, சா மாம் பாத்து சரஸ்வதி. அந்த மாம் எங்களை பாத்து பாதுகாக்கட்டும். அடுத்தது ஐம் சத்துவாரி வாக் பரிமிதா. ஐம்ங்கிற மந்திரத்தில் சத்துவாரி வாக். இந்த வாக் வந்து ஐம்ங்கிற இந்த சவுண்டு, அதாவது ஓங்காரம், ஓம்ங்கிற ஐம், ஓம் ஐம்ங்கிற இந்த மந்திரம் வாக் சக்தியாக வெளியில் வரப்போகுது. அது பரா வாக்கு, பஷ்யந்தி வாக்கு, மத்தியமா வாக்கு, வைக்கரி வாக்குன்னு 4 வாக்காக அது பிரிய போகுது. வாக்குன்னா சவுண்டு.
அப்படி பரமித்துட்டா அப்படி 4 விதமாக நம்ம நாபியிலேருந்து முதல்ல பரா, அதான் சூக்ஷ்மம், அப்புறம் வெளியில் பஷ்யந்தி, அப்புறம் ஹிருதயத்தில் மத்தியமாக, கண்டத்தில் சூக்ஷ்ம வைகரி, வெளியில் ஸ்தூல வைகரி. பதானி தானி விது பிராமணா ஏ மனிஷனக, நிலைகளில் இந்த ஐம்ங்கிற வார்த்தை வாக் சக்தியாக 4 நிலைகளில் உச்சரிக்கப்படுகிறது என்று பிராமணா அறிந்தவர்கள், மனிஷனக ஞானிகள் கூறுகிறார்கள். குஹா த்ரீணி நிகிதா நங்கயந்தி. குஹா த்ரீணி அதாவது முதல் 3 இருக்குல்ல, த்ரீணி பரா பஷ்யந்தி மத்தியமாங்கிற 3 நிலை. நாபியில் உருவாகும் போது பரா, ஹிருதயத்துக்கு வரும்போது பஷ்யந்தி, கண்டத்துக்கு வரும்போது மத்தியமா, வைகரி வெளியில் வந்தால் வைகரி அப்படின்னு சொல்லும்போது அதில் 3 குஹா மறைஞ்சிருக்கு, சூக்ஷ்மமாக இருக்குது, வெளிப்படலை. எந்த சவுண்டு நீங்கள் நினச்சாலும் உங்களுடைய ஐடியா சூக்ஷ்மமாக இருக்கும். உங்கள் ஐடியா தான் பேச போகிறீங்க. நீங்கள் ஒன்று பேச போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஏற்படுதில்ல, அது சூக்ஷ்மம். அதை தான் பரான்னு சொல்கிறது. அது கொஞ்சம் வெளியில் வருது பஷ்யந்தி, இன்னும் கொஞ்சம் வெளியில் வருது மத்தியமாக, வெளிப்படு உச்சரிக்கப்படுது, அது வைகரி. நிகிதா நங்கயந்தி அங்கயாந்தி துரியம் வாச்சோ மனுஷ்யா வதந்தி. துரியம் 4வது வார்த்தை தான் வாச்சா, வார்த்தையாக வெளியில் வருகிறது. அடுத்தது எது வாக் வதந்தி அப்படின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது. அந்த மந்திரத்தை எழுதினர் மந்திரஸ்ய பார்கவ ரிஷிகி திரிஷ்டுப் சந்தக சரஸ்வதி தேவதா க்ளீம் பீஜசக்தி கீழக்கம் மந்திரன்னு ஞாசம் பண்ணணும். நாம ஜாதி ஆதிபி பைத் பேத அஷ்டதா ய விகல்பிதா. அதாவது இந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, இந்த சக்தியானவள் எப்படி நாம் இந்த நேற்று பார்த்தோம் இல்லையா, 8 தத்துவம் பார்த்தோம்ல, 8 உபாதி பார்த்தோமே, என்னன்னா அது பஞ்சபூதம் மனம் சித்தம் புத்தி அப்புறம் சித்து எல்லாம் சேர்த்தா 9 இருக்குல்ல. அது மாதிரி 8 உபாதிகளாக நாமம், பேர், ஜாதி, பிறப்பு அப்படின்னு சொல்லி 8 தத்துவம் இருக்குது. அந்த 8 தத்துவம் என்னென்னா நாமம், தாத்து, உபசர்க, நிபாத்து, ஜாதி, குணம், கிரியா, இச்சா அப்படின்னு ஒரு 8ஆக பிரித்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா காதில் கேட்டு வைங்க. அப்படி 8 அங்கங்கள் உடையவள். ஆனால் வெளியில் இப்படி 8ஆக இருந்தாலும் விகல்பிதா நிர்விகல்பிதா, வெளியில் 8 அங்கமாக வேறுபட்டு இருந்தாலும் ஆத்மனா உள்ள நிர்விகல்பதா வேறுபாடு இல்லாத வெளிப்படுகிறாள். சாமா பாத்து சரஸ்வதி. அந்த சரஸ்வதி எங்களை காக்கட்டும். அடுத்தது க்ளீம் எது வாக் வதந்தி வதந்திய விசேதனாரி ராஷ்டி தேவானாம் நிஷசாத மந்திரஜா சதஸ்ர ஊர்ஜம் ருதேகே பயாம்சி கிவ ஸ்வதஸ்யாக பரமம் ஜகாம். அப்புறம் க்ளேம்ங்கிற ஒரு மந்திரம், அது வாக் பேச்சால், வதன்ய சொல்லால், விசேத்தனி எல்லாரையும் விழிக்க வைக்குது. மனிதர்களை அவங்களுடைய தூங்கிட்டு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அறிவு நிலைக்கு விழிக்க வைக்குது க்ளேம்ங்கிற மந்திரம். தேவானாம் ராஷ்டி, தேவர்களையும் இந்த மந்திரம் ஆட்சி செய்கிறது. சரஸ்வதி க்ளேம்ங்கிற வார்த்தையினால் தேவர்களையும் ஆட்சி செய்கிறாள். தூங்கிக் கொண்டிருக்கிறவளை விழிப்பு நிலை ஏற்படுத்துகிறாள். நிஷசாத மந்திரஜா,
சக்தியும் அறிவும் பிரசாதமாக தருகிறாள். சதஸ்ர ஊர்ஜம், நான்காபுரமும் 4 புறமும் ஊர்ஜம் சக்தி, அதாவது ஆற்றலை தருகிறாள். துதுகே பயாம்சி, பால் கறப்பதைப் போல, ஒரு பசு பால் கறப்பதைப் போல இந்த சக்தியும் அறிவும் விழிப்பு நிலையும் தொடர்ந்து குடிக்கிறாள். அதாவது பாகவதன்னு நினைக்கிறேன், ஸ்ரீமத் பாகவதத்தில் தான் உபனிஷத்தெல்லாம் காய், உபனிஷத்தெல்லாம் பசுக்கள், அதனுடைய ஞானம் அமிர்தம் இருக்கு இல்லையா, அந்த அமிர்தம்தான் பால், அந்த ஞானம்தான் அமிர்தம். அதை யார் கறக்குறா? கிருஷ்ணன் கறக்குறாராம். கோபால அப்படின்னு வரும் ஒரு மந்திரம் இருக்குது. அதுபோல் பசு உபனிஷத்தை பசுக்களாக பார்க்குறது. பசுக்கள்னால் சாதாரண பசுக்கள் இல்லை, காமதேனு. அறிவுறுத்தி விடுவிப்பவள், பரமஜகாம், பரமம் ஜகாம், பரமத்துக்கு அழைத்துச் செல்பவள். அடுத்த மந்திரம் தேவி வாச்சமிதி மந்திரஷ்ய பார்கவ ரிஷிக்கு. தேவி வாச்சமிதின்னு ஒரு மந்திரம் ஆரம்பிக்குது. அதுக்கு ரிஷி யாருன்னா பார்கவ ரிஷி எழுதியிருக்காரு. திருஷ்டுப் சந்தகா சரஸ்வதி தேவதா ஷவ், ஷவ் அதுதான் பீஜம் சக்தி கீழகம் அப்படின்னு ஞாசம் பண்ணிவிட்டு இதெல்லாம் உபாசனைக்குரியது. ஜபிக்கிறதுக்கும் உபாசனை பண்ணுறதுக்கும் தியானம் பண்ணுறதுக்கும். உபாசனைனா தியானம் பண்ணுறது. இப்படிலாம் உட்காந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு? சித்த சுத்தி ஆகிறதுக்கு. உபாசனை எதுக்கு? சித்த சுத்தி ஆகிறது. இப்போ குரு சேவா தீர்த்த யாத்திரையெல்லாம் எதுக்கு? நிறைய குப்பைகள்லாம் போட்டிருக்கீங்கள, அந்த குப்பைகள்லாம் எரிஞ்சு கொஞ்சம் வேக்கண்ட்டாக இருக்கும். மூளை மனம் வேக்கண்ட்டாக இருந்தால் அதில் நல்ல விதையை விதைக்கலாம். அதனால் இந்த வயல்லாம் நெல் பயிரிடுறவங்க நம்மளுடைய முழங்காலில் பாதி கால் உள்ளே போகிற வரைக்கும் அது நல்லா கொலைய நல்லா உழுது. பேர்லாம் இருக்குது, தமிழ் வார்த்தையெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் செய்து நல்லா கொலைன்னு வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் காய விட்டு அப்புறம் நெல்லை தெளித்து அறுவடை பண்ணுறாங்க இல்லையா, விவசாயம் பண்ணுறாங்கல்ல. அதுபோல் நம்மளுடைய சித்தம் குப்பைகள்லாம் இருக்குல்ல, அந்த குப்பையெல்லாம் பல குப்பைகள் போட்டு நம்மளே போட்டு வச்சுருக்கோம். எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கிறது. எது தேவையோ தேவையில்லையோ. நம்ம பைக்கில் 25 பேக்கு மாட்டியிருக்கோமா இல்லையா, அது தேவையோ தேவையில்லையோ, பரோபகாரத்துக்காக வச்சுருக்காரு. அது மாதிரி வியக்தா அவ்யக்தா, இதில் என்ன அதனுடைய பொருள் என்னன்னு கேட்டால், அந்த மந்திரத்தினுடைய பொருள் வியக்தா அவ்யக்தா, அதாவது தோன்றியும் தோன்றாம், சித்தம் சித்தாபாசம், உயிரும் உடலும். வியக்தா அவ்யக்தா கிரக சர்வே வேத்யா விஹாரந்தி யாமக, தோன்றியும் தோன்றாமலும் சகல வேதத்தால் அறியப்படுபவள். வேதத்துக்குள்ளே இருக்கா, மறைஞ்சிருக்கிறா, எல்லா வேதமும் அவளை தான் வலியுறுத்தி சொல்லுது. பிரம்மங்கிற வார்த்தையை சொல்லுது. ஆண் பெண்ணுங்கிற கணக்கு போடாதீங்க. சர்வ காமதுதா தேனுகு, சர்வ காமதுதா, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய காமதேனு. சாமா பாத்து, அந்த அம்மா பாத்து பாத்து பாதுகாக்கட்டும். சரஸ்வதி. வேகமாக போகிறோம். அடுத்த சௌகதேவி வாச்சம் ஜனயந்த தேவாஸ்தா விஸ்வரூபாக. சௌகதேவிங்கிற வாச்சம் ஜனயந்த, மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடிய விஷயம். தேவஸ்தாம், தேவர்களின் விஸ்வரூபா, உலகமாய் இருக்கக்கூடிய விஷயம். பசவோ வதந்தி, ஜீவராசிகளும் சொல்லும். சோ நோ மந்தேஷ, அவள் எங்களை மந்திரேஷு, நாங்கள் துதிக்கிற மந்திரங்களை கேட்டு ஊர்ஜம் துகானாம், சக்தி தரட்டும், சக்தியை பாலாய் தரட்டும், பால் தரும் பசுவாய் இருக்கட்டும். தேனூர் வாக்ஸ்வா அனு சுஷ்டுது, அவள் காமதேனுவாய் வந்து வரமாய் எங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யட்டும். இதான் மந்திரத்தினுடைய பொருள்.
இது வரைக்கும் நிறுத்துகிறேன். ரொம்ப ட்ரையாக போனால் பாவம். கண்டினியூ பண்ணலாமா நிறுத்தலாமா? ஆ, என்றைக்கோ ஒரு நாள் வர. சரி, இதெல்லாம் ஈஸி தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சொல்கிற மாதிரி உதத்வ இதி மந்திரஸ்ய பிருகஸ்பதி ரிஷிகி. இன்னொரு வாக்கியம். அதுக்கு அவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றுறேன். நான் அவனை அடிக்கடி திட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. அவனை சரி செய்கிறேன். அந்த போல்ட் அப்பப்போ நட்டு கொஞ்சம் லூஸ் ஆகிடும், அதை டைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது எங்கேயாவது கரண்டி ஓடி போயிடும், ஆக்சிடெண்ட் ஆகிரும். அப்புறம் டயர் கரண்டி அவன் காருக்கு முன்னாடி ஓடினா என்ன ஆகும்? அதனால் அவன் பேச்சை தான் கேட்கணும். அவனே சொல்லிட்டான், என்றைக்கும் வராதவனு. மந்திரஸ்ய பிருகஸ்பதி ரிஷி. ரிஷி யாருன்னா பிருகஸ்பதி. எது மந்திரத்துக்கு? உதத்வ இதிங்கிற ஒரு மந்திரம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிருகஸ்பதி ரிஷி, திரிஷ்டுப் சந்தக, சரஸ்வதி தேவதா, ச அப்படின்னு ஒரு அக்ஷரம், ச அப்படின்னு ஒரு அக்ஷரம், அதான் பீஜம். மந்திரேனே ஞாசம் பண்ணணும். என்ன அர்த்தம்? மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னா, யோ விதித்வா அகிலம் வந்தம் நிமர்த்தியா அகிலம் வர்த்தமானா. யார் இவளை அறிந்து, விதித்வா யார் இவளை விதித்வா அறிந்து, அகிலம் அகிலத்தையும், நிமர்த்திய அகிலம் அகிலத்தில் ஏற்படக்கூடிய தடைகளையும் உடைத்து, ஆத்மன்னா பத்மன்னா யோகியாகி, யாதி பரம் சாணம். எல்லா தடைகள் யார் ஒருவன் முமுக்ஷோ சாதகன் இந்த சரஸ்வதியை அறிந்து தடைகளை உடைத்து யோகியாகி பரமஸ்தானத்தை அடைகிறானோ அந்த தேவியை, மா அம்மாவை, தாயை, பாத்து அவள் எங்களை, பாத்து பாதுகாக்கட்டும். சமுத்தத்வ பஷ்யன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். இதெல்லாம் உங்களுக்கு இப்படி இருக்க, கேட்குறதுக்கு இப்படி இருக்க, இதை எழுதுனவனுக்கு எப்படி இருக்கும்? வேலை மண்ணுக்கிட்ட எதுக்கு எழுதுனாங்க இதெல்லாம்? ஒன்று. ரெண்டாவது, இதெல்லாம் அந்த காலத்தில் நீங்கள் ஃபுல்லாக பாராயணம் பண்ணணும். சாப்பிட்ணும், பாராயணம் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் டீ சாப்பிட்ணும், பாராயணம் பண்ணணும். அப்புறம் சாப்பிடணும், பாராயணம் பண்ணணும். புரியுதா? ஒரு நாளைக்கு இது மாதிரி 8 மணி நேரம் பாராயணம் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா கேட்குறதுக்கே, அது சும்மா கேட்குறதுக்கே ரொம்ப கவலைப்படுறீங்க. அதனால் 31ஓட நிறுத்துகிறேன். நான் கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்ட்லாம் ரொம்ப நீட்டாக இழுக்க வேண்டாம். விசாரம் வேறு இல்லை, இதில் அப்படியே தான் போய் ஆகணும். இப்போ எதில் ஆரம்பித்தோம்? 18 31 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிங்க. இதில் எத்தனை மந்திரம் இருக்குன்னு சொன்னேன்? யாருக்கும் தெரியாது. 65 கரெக்டாக சொல்லுப்பா. நீங்களாம் எழுதிருக்கலாம் இல்லையா? A1 சொல்கிறேன் நான். 63 ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்கப்பா. ஒருத்தவங்க 60+, 80+, 90+ மாதிரி. சரி, வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த விஷயங்கள்லாம் காதில் கேட்டுகிட்டே வாங்க. இதெல்லாம் ஸ்கிப் பண்ண மனம் இல்லை எனக்கு. இல்லைன்னா இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா சாந்தோக்கிய, இப்போ பிருகதாரண்ய உபநிஷத் சாந்தோக்கியத்துலேயோ நிறைய உபாசனை வரும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க எல்லோரும். இப்போ மனநத்தில் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது உங்களுக்கு. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணி ஃபில்டர் பண்ணி எது அத்தியாவசியமோ அது மட்டும் வரும். அது தனிச்சிறப்பு. அதுக்காக நானே ஆவலோடு காத்துட்டுருக்கேன். தத்துவமசி எப்படா ஆரம்பிக்க போகிறோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கு
அருவாய் அருவாய் உடலாய் இலவாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிராய் கருவாய்